பெரும்பாலும் வந்துட்டு அலைகளும் இந்த நதிகளும் ஆறுகளும் அது வந்துட்டு நம்மளுக்கு ஹேப்பினஸ் தரும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் எந்தளவுக்கு அது அழகாக இருக்கோ அந்தளவுக்கு அது ஆபத்தானது அப்படின்றது யாருக்குமே புரியறதில்லை. அந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு ஆபத்தான நிகழ்வுகள் ஏற்படும்போது தான் அவனுக்கு வந்து அது ஆபத்தானது அப்படின்னு தெரியுமே தவிர, அது ஏற்படாத வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு அது வந்து சாதாரண விஷயமாக தான் தெரியுது. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹேப்பினஸ்ஸாக இருக்கும். பட் இதே நிலைமை வந்துட்டு எப்போதும் அவங்களுக்கு இருந்துராது, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு வீடியோ ஷூட்டோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ எடுக்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து எவ்வளவோ சேனலில் நியூஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்த்துமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து சரியானது அப்படின்றது வந்து இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்து ஆபத்தானது. இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம ஒரு வீடியோ காட்சி ஒரு ஃபோட்டோ ஷூட்டு இது மாதிரி சாதாரண ஒரு விஷயத்துக்காக நம்ம உயிரை இழக்கணும் அப்படின்றது வந்து ஏன் அப்படின்றது யாருக்குமே தெரியறதில்ல. இது இவங்களை பொறுத்த வரைக்கும் இது என்டர்டெயின்மெண்ட்டு, ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி இடங்களில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது தெரியும். நிறையா பேருக்கு இது வந்து புரிகிறதே இல்லை. அடுத்தவன் செத்தா நமக்கு என்ன, நம்ம இருக்கிற வரைக்கும் சேஃபாக இருந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம், ஒரு வீடியோவோ ஒரு ஷூட்டோ அப்படின்ற நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஆபத்தானது அப்படின்றது ஏற்படும் போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கிடையில் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்.